Hi friends, welcome to Unlimited Foodies. நான் சூரியகலா விஸ்வநாதன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நுங்கு மில்க்ஷேக். இந்த சம்மருக்கு நம்ம இந்த நுங்கு மில்க்ஷேக் சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதாரணமாகவே நமக்கு நுங்குனா ரொம்ப பிடிக்கும். நம்ம அதுலேயும் இந்த மாதிரி நுங்கு மில்க்ஷேக் செஞ்சு சாப்பிட்டா குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விருப்பமாக இதை குடிப்பாங்க. வாங்க நம்ம இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு செலக்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நுங்கு மில்க்ஷேக் நான் ஒரு 8 நுங்கு எடுத்திருக்கிறேன். 1/2 லிட்டர் பாலை காய்ச்சி ஆற வச்ச பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சு கோல்டாக்கி எடுத்து வச்சிருக்கேன் நான். இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஏற்கனவே நான் நுங்கு உரிச்சு தான் வச்சிருக்கிறேன். நான் வேணா ஒரு 2 நுங்கு எடுத்து உங்களுக்கு உரிச்சு காமிக்கிறேன் பாருங்க. நம்ம நுங்கு வாங்கக்குள்ளேயே இள நுங்கா தான் வாங்கணும். ஏன்னா அந்த நுங்கு உள்ள தண்ணி இருக்கும். அந்த தண்ணி ரொம்ப டேஸ்டா இருக்கும். நம்ம பார்த்து வாங்கணும். இதுவே சப்போஸ் நம்ம முத்தன நுங்கா இருந்ததுன்னா நம்ம செய்யக்குள்ள அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. அப்போ நம்ம வாங்கக்குள்ளே நல்லா பார்த்து வாங்கணும். இப்போ நான் அதை உரிச்சு காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. இதை பாருங்க, நான் உரிக்கக்குள்ளே அந்த தண்ணி ஊற்றுது பாருங்க. இது உள்ள இருக்க தண்ணி அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும். இந்த தண்ணி இது மாதிரி நம்ம உரிக்கக்குள்ள ஊற்றினா கூட கீழே ஒரு பாத்திரம் வச்சு நம்ம அதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எலசா இருக்கிற நுங்குல இருக்கிற மேல தோலை நம்ம சாப்பிடலாம். நல்லதுதான் அது உடம்புக்கு. அது ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது. நான் இப்போ இதை உரிச்சிட்டு உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். நம்ம உரிக்கக்குள்ள நுங்கு உடஞ்சிருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா நம்ம இதை எடுத்து ஸ்மாஷ் பண்ண போறோம். நான் வச்சிருக்கிறது வேற இலை நுங்கு வேற. அதனால தான் ரொம்ப சாஃப்டா இருக்கு. உரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இங்க பாருங்க, நான் எடுத்துட்டேன். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் உரிச்சு எடுத்துக்கலாம். இந்த நுங்குல பாத்தீங்கன்னா நிறைய சத்து இருக்குது. அதிக நீர் சத்து இருக்குது இதுல. இது வெயிலோட தாக்கத்தை குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இந்த நுங்கு உடம்புல இருக்க சூட்டை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது இந்த நுங்குல பாத்தீங்கன்னா வைட்டமின் பி, இரும்பு சத்து, கால்சியம், ஜிங்க், பொட்டாசியம் போன்ற நிறைய சத்து இதுல இருக்குது. இது நீர் சத்து அதிகம் உள்ளது. இது நுங்கு பாத்தீங்கன்னா ரொம்ப மருத்துவ குணம் உடையது. ஏன்னா இந்த வெயில் டைம்ல நிறைய பேருக்கு வேர்க்கூறு அதெல்லாம் வரும். அந்த டைம்ல இந்த நுங்கு நுங்குல இருக்க தண்ணி எடுத்து நம்ம வேர்க்கூர் மேல அப்ளை பண்ணணும், ஃபேஸ்லாம் அப்ளை பண்ணோம்னா சீக்கிரமா சரியாக்கிடும். இந்த தண்ணியை நான் அப்படியே இதுல ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த நுங்கு பாத்தீங்கன்னா கொழுப்பை கூட குறைக்கும். உடல் எடையை நமக்கு குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த நுங்கு. இப்போ இந்த நுங்கு எல்லாத்தையுமே நான் ஸ்மாஷ் பண்ண போறேன். நான் வச்சிருக்க நுங்கு இலை நுங்கு தான். கையாலே நசுக்கி விடலாம். ஆனா நான் ஸ்மாஷரால் தான் பண்ண போறேன். சப்போஸ் நீங்க முத்தன நுங்கு வாங்கிட்டீங்கன்னா மிக்சியில போட்டு ஒரு பல்ஸ் கொடுத்து உடனே எடுத்துருங்க. ரொம்ப அடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப குழ குழன்னு ஆயிடும், நல்லா இருக்காது. நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடுறேன். எல்லாத்தையும் ஒரே டைமில் போட்டு நம்மளால் ஸ்மாஷ் பண்ண முடியாது. இங்கே பாருங்கள், நான் ஸ்மாஷ் பண்ணி விட்டாலே எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். இந்த நுங்கு பார்த்தீங்கன்னா உஷ்ணத்தில் அதிகமாக இருக்கும். சில பேருக்கு வெயிலில் உஷ்ணம் அதிகமாக இருந்ததுன்னா அந்த மாதிரி இருக்கவங்க தண்ணியை எவ்வளோ குடித்தாலுமே அவங்களுக்கு சரியாகாது. திரும்பவும் தண்ணி குடிக்கணும் போல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த நுங்கை சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரமாக அவங்களுக்கு அந்த தண்ணி தாகம் அடங்கும். இந்த நுங்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் ஸ்மாஷ் பண்ணும். ரொம்ப ஸ்மாஷ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்காது. அது நம்ம சாப்பிடக்குள்ள வாயில் 1-2 தென்பட்டால் தான் அதனோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த நுங்குல பார்த்தீங்கன்னா நான் பிளெயினாக பால் ஊற்றி ஒரு மில்க் ஷேக் பண்ண போகிறேன். இன்னொன்றில் ரோஸ் எசன்ஸ் ஊற்றி ஒரு மில்க் ஷேக் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பாலை ஊற்றி எப்படி மில்க் ஷேக் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இந்த மில்க் ஷேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்கான பால் வேணுன்ற அவசியம் இல்லை. இதுக்கு கொஞ்சம் தண்ணியாக பால் இருந்தால் கூட பரவாயில்ல. ஏன்னா நம்ம அந்த மில்க் ஷேக் மற்ற மில்க் ஷேக்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம திக்காக தான் நம்ம சாப்பிடுவோம். ஆனால் இது அந்த மாதிரி கிடையாது. கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நான் ஒரு 250 ml பால் ஊற்றிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பிளெயினான நுங்கு மில்க் ஷேக் நம்ம செஞ்சுட்டோம். ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நம்ம ஜில்லுன்னு சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இதில் ஐஸ் கியூப் போட்டு கூட நம்ம குடிக்கலாம்.
ரொம்ப டேஸ்டான பிளெயின் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பிளெயினான பால் வச்சு நுங்கு மில்க் ஷேக் செஞ்சாச்சு. அடுத்தது நான் ரோஸ் எசன்ஸ் வச்சு நுங்கு மில்க் ஷேக் எப்படி செய்யுதுன்றதை காமிக்கிறேன். அடுத்தது நம்ம மீதி இருக்க நுங்க போட்டு ரோஸ் எசன்ஸ் வச்சு மில்க் ஷேக் செய்யலாம். ஓகே, நம்ம வந்து போன தடவை செஞ்சோம் இல்லையா, அதே ப்ரொசீஜர் தான். அதில் வந்து நம்ம ரோஸ் எசன்ஸ் ஊற்றிக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம இந்த நுங்கை வந்து ஸ்மாஷ் பண்ணி அப்படி 1-2 பீஸ் வந்து பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து கையாலே ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மிக்சியில் போடாதீங்க. ரொம்ப முத்தன நுங்காக இருந்தால் மட்டும் ஒரு மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. நம்ம கையால் ஸ்மாஷ் பண்ணாலே அவ்வளோ அருமையாக இருக்கும் இது. இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே நான் ஸ்மாஷ் பண்ணிட்டேன். நான் இது கூட வந்து ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து நான் 250 ml வந்து பால் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட நான் வந்து ஐஸ் கியூப் ஆட் பண்ணிக்கிறேன். பிளெயினான பால் ஊற்றி நுங்கு மில்க் ஷேக்கும் நல்லாயிருக்கும். அதை விட இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ரோஸ் எசன்ஸ் ஊற்றி செய்கிறது. குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இது. ஏன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கா, பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே சமயத்தில் சாப்பிட்றதுக்கு அதை விட அட்டகாசமாக இருக்கும். சம்மர் சீசன் வந்தாலே எங்கள் வீட்டில் நாங்கள் இதை அடிக்கடி செய்வோம். அந்த மில்க் ஷேக்கு ரெண்டுமே செஞ்சு நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். எப்போ ஆஃபீஸ் விட்டு வந்தாலும் சரி, பசங்க இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இதை அவங்களுக்கு கொடுப்போம். ரொம்ப விருப்பமாக கேட்பாங்க எங்கள் வீட்டில் அடிக்கடி. இப்போ இதை நம்ம வந்து கிளாஸில் சர்வ் பண்ணிடலாம். இதில் இந்த பல்ப் மாதிரி தெரியுது பாருங்களா, அதுதான் அவ்வளோ வந்து சாப்பிடக்குள்ள தென்படக்குள்ள ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மிக்ஸியில் இதை நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப குழன்னு ஆகிடும், டேஸ்ட்டே இருக்காது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக 2 டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக வந்து நான் நுங்கு மில்க் ஷேக் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்க்குற புது வியூவர்ஸாக இருந்தால் அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்னு செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.